இப்போ நீங்க பாத்துருக்க இந்த நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குரிய மாடல் क्वेश्चन பேப்பர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து சால்வ் பண்ணி உங்களுக்காக என்ன பாத்தீங்கன்னா இந்த நோட்ஸ்ல கொடுத்திருக்காங்க 12th மேக்ஸ்க்காக. இந்த நோட்ஸோட விலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சொற்பமான விலை தான். இந்த நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு உடனே நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12th நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். நம்ம முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம், சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம். அதாவது நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மேக்ஸ் எக்ஸாமுக்காக தான் நம்மளை என்ன பண்ணுறது பார்த்தா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், சரியா? கண்டிப்பாக நல்லபடியாக நீங்கள் எக்ஸாம் எழுதணும். அதுக்காக தான் ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரைஸ் பண்ணி உங்களுக்காக என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மூலிமா பசங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பில் தான் நம்ம என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறது வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது இவரோட மார்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பரோட மார்க் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 83 மார்க் இருந்து எடுத்துருக்காரு. 90க்கு 83 மார்க் எடுத்திருக்காரு. நம்ம சொன்ன மாதிரியே என்ன பண்ணிக்காச்சு பார்த்தோன்னா லாஸ்ட் இவரோட பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து சூப்பராக இருக்குது, சரியா? நம்மளோட ஸ்டூடெண்ட் தான் இவர், சரியா? சூப்பராக என்ன பண்ணிக்காங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து கொடுத்துருக்காரு. இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அப்போ இவர் வந்து எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். பார்ட் 1 வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், 1 மார்க். இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஒரு பேப்பர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது கண்டிப்பாக நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களையும் பார்க்கணும், அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடாத விஷயங்களையும் நம்ம பார்க்கணும். இதில் எக்ஸ்ட்ரா இவர் என்ன பண்ணியிருந்துருக்கலாம் மேபி அப்படின்னா, அதாவது ஆப்ஷனுக்கு இன்னொரு கோடு போட்டு என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம், சரியா? அது வந்து அவர் பண்ணாமல் விட்டுருக்காரு. அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதாவது ஒரு பேஜில் 10 ஒன்வேர்டு எழுதினா போதுமானது, சரியா? 10 ஒன்வேர்டு எழுதினாவே போதுமானது. சூப்பராக கீழே என்ன பண்ணுங்கன்னு பார்த்தா இதை நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கீழே நீங்கள் கோடு போட்டு, சரியா? கீழே ஒரு மார்ஜின் போட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட ரஃப் ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம். ஏன்னா நம்ம மேலே பார்த்தீங்கன்னா இப்போ பேப்பர் எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த சைடில் ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அதாவது இது என்ன ஆயிடுது அப்படின்னா நம்ம சைடு ஒர்க்கு வந்து நம்ம பண்ணும்போது ரஃப் ஒர்க் பண்ணும்போது அந்த மார்ஜினை தாண்டி இந்த பக்கம் நமக்கு வந்து மெயின் சீட்டில் நமக்கு வரது வாய்ப்பு இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணோம். அதாவது கீழே நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கோடு போட்டு அங்கே வந்து நம்மளோட ரஃப் ஒர்க்கை ஃபுல்லாக பண்ணலாம். அதனால் ஒரு பேஜுக்கு 10 ஒன்வேர்டு எழுதுனா போதுமானது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக என்ன பண்ணிக்காருன்னா ஒரு ஒன்வேர்டில் வந்து 2 மார்க் வந்து ஒன்வேர்ட்லேயே போயிடுச்சு. இல்லைன்னா அந்த 2 மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்துருக்கும். பரவாயில்ல, நீங்கள் வந்து 20 out of 20 எடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனையும் பாருங்கள். அதே மாதிரி என்ன சம்மெல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்காக அதாவது ஆன்சர் கீ வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் நிறைய என்ன பண்ணலாம் சொல்லி தெரிஞ்சுக்கலாம். எப்படி வந்து நமக்கு வந்து ஆன்சர் கீ வந்து எப்படி வந்து செட் பண்ணி கொடுக்குறாங்க, ஸ்டெப் மார்க் வந்து எப்படி போடுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், சரியா? அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 30வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 6th சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆனால் 6th சாப்டர்லேருந்து நம்ம நிறையா பேர் என்ன பண்ணுறதே இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது அந்த sin a + b cos a + b sin a - b cos a - b தவிர மற்ற எதையுமே நிறைய பேர் பார்க்குறது இல்லை. அப்படி பண்ணாதீங்க. நம்ம சேனலில் என்ன பண்ணியிருக்கோன்னா ஒவ்வொரு சாப்டர் வைஸ் நம்ம ரிவைஸ் பண்ணி ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 22வது கொஸ்டின் வந்து எங்கே ஆரம்பிச்சுக்கார் பாருங்கள். கீழே இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஃபுல்லாக ரஃப் ஒர்க்கு போட்டிருந்தாரு. இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாதுன்னா கீழே போய் ஆரம்பிக்கக்கூடாது. இது என்ன பண்ணலாம் ஃப்ரெஷ் பேஜில் அடுத்த பேஜில் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா ஆரம்பிச்சுருந்துக்கலாம். அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தவறை நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இவர் பண்ணியிருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீட்டாக எங்கேயுமே அடித்தல் திருத்தல் இல்லாமல் ரொம்ப கிளியராக நீட்டாக எழுதியிருக்காரு. அதே மாதிரி ரொம்பலாம் மெனக்கிடாமல் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தா ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டிருக்காரு. ஒவ்வொரு சம் முடிஞ்சோடனே ஒரு கோடு மட்டும் போட்டிருக்காரு. அது முடிஞ்சால் நீங்கள் ட்ரை பண்ணி என்ன பண்ணலாம் போடலாம். திரும்ப அதே தவறு பண்ணியிருக்காரு. 26வது கொஸ்டினை என்ன பண்ணியிருக்காரு அந்த பேஜுக்கு கீழே ஆரம்பிச்சிருக்காரு. அதை நீங்கள் தவிர்க்கலாம். கொஸ்டினை நல்லபடியாக பார்த்துட்டு வாங்க. வேரியபிள்ஸ் அப்ரூவல் மெத்தடு ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க. இதே மாதிரி தான்
நம்மளோட மேக்ஸ் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்றோம். சரியா, கண்டிப்பாக எப்படி இருந்தால் இங்கே பாருங்கள், இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அதாவது 11th சாப்டர்லேருந்து ஃபைன் தி வேல்யூ ஆஃப் கேவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. சம் ஆஃப் தி ப்ராபபிலிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு 1. அந்த சம்மை வந்து வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், கேவோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணிடலாம் ஈஸியாக. அதே மாதிரி 29th கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. சரியா, அதனால் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து நம்ம 3 மார்க் பார்க்கலாம். 3 மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அதாவது டயாமீட்டரோட பாயிண்ட் கொடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சர்க்கிளோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. சரியா, அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அதுவும் நம்ம ஈஸியாக மார்க் எடுத்துலாம். அதுக்கப்புறம் 32nd கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து கேட்டிருக்காங்க ஏ இன்வெர்ஸ். அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் சொல்லி இதை வச்சு ஃபைன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 35th கொஸ்டினுக்கு 2 மார்க் போட்டிருக்காங்க. அதாவது 3 மார்க் கொஸ்டின்னு 2 மார்க் போட்டிருக்காங்க. அதனால் எங்கேயோ மிஸ்டேக் கொடுத்துருக்காரு. அதாவது கடைசியாக எடுத்து எழுதியிருக்காரு பாருங்கள், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மிஸ்டேக் கொடுத்துருக்காரு. -2 அதாவது டைரக்ஷன் கொசைனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்து எழுதுனதில் மிஸ்டேக் கொடுத்துருக்காரு. அதனால தான் 1 மார்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா குறைச்சிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம டைரக்ஷன் கொசைன் எடுத்து எழுதணும். டைரக்ஷன் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா எடுத்து எழுதணும். அதில் நம்ம மிஸ்டேக் விட்டாலும் நமக்கு வந்து மார்க் போயிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த கீ ஆன்சர், அதாவது கவர்மெண்ட் ஆன்சர் கீயை வச்சு நான் வந்து அடுத்த வீடியோ நான் போடும்போது அது வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே புரியும். எந்த மாதிரி வந்து அதாவது ஸ்டெப் மார்க் வந்து எந்த மாதிரி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே நிறையா நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து காஸ் எலிமினேஷன் மெத்தடில் வந்து என்ன பண்ணுங்க போட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். அதை வச்சு என்ன பண்ணுறது பார்த்தா ரேங்க்கு. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, ரேங்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு சம் எழுத தான் போகிறோம். 3 மார்க் 2 மார்க்கில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபைன் தி ரேங்க் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக தான் கொடுத்துருவோம். அது உங்கள் இஷ்டம். அது வந்து மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷனில் நீங்கள் போட்டாலும் சரி, இல்லை வந்து இந்த மாதிரி காஸ் எலிமினேஷனில் போட்டாலும் சரி, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரேங்க்கை நீங்கள் கரெக்டாக நீங்கள் எழுதணும். அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் 33rd கொஸ்டின், அதாவது நீங்கள் வந்து 2nd சாப்டர்லேருந்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 40th கொஸ்டின் வந்து இவர் வந்து எங்கே எழுதியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். 40th கொஸ்டின் அவர் வந்து என்ன பண்ணலாம் எழுதலை. சரியா, அதுக்கப்புறம் நம்ம 3 மார்க் கம்பல்சரி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து 5 மார்க் வந்துட்டார். 5 மார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக என்ன பண்ணியிருக்காருன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அந்த டேபிள் போட்டு காட்டியிருக்காங்க. ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் 7th சாப்டரில் இருக்குல்ல, ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காருன்னா டேபிள் போட்டு காட்டியிருக்காரு. சூப்பராக இருக்குது. சரியா, இதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா டேபிள் போட்டு காட்டலாம். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. 41ல் பி கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது 42ல் ஏ கொஸ்டின். 42ல் ஏ கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2nd சாப்டர் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து 5 மார்க்கில் நம்ம கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணியிருக்கவே மாட்டோம். சரியா, ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதை நல்லபடியாக பார்த்துங்க. இந்த சம் வந்து முக்கியமான சம்மு. கார்ட்டீசியன் ஃபார்மேட்டில் கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் நம்ம ஃபைன் பண்ணணும். அதனால் பார்த்துங்க. 2nd சாப்டரில் இருக்குது. 2nd சாப்டர் நம்ம எப்போயுமே பியூர்லி இமேஜினரி, பியூர்லி ரியல், இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், அதாவது லாஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்கன்னு நினச்சிப்போம். ஆனால் இடையில எக்ஸசைஸ்லேருந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதனால் தெளிவாக பார்த்துங்க. அதனால தான் நம்ம எப்போயுமே சொல்கிறது, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிக்கிறத விட இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம எழுதுறதுக்கு நம்ம ரெடி ஆகிடலாம். அதே மாதிரி 4th சாப்டர்லேருந்து இந்த மாதிரி ஒரு சம் நம்ம கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. என்னென்னா அதாவது ஃபைன் தி வேல்யூ ஆஃப் காட் இன்வெர்ஸ் ஆஃப் 1 சைன் ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் √3/2 ப்ளஸ் சீக்கன் இன்வெர்ஸ் ஆஃப் -√2. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா 5 மார்க் உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும். அதே மாதிரி நமக்கு எப்பயுமே ரொம்ப பிடிச்ச சம்மு 44ல் பி கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப பிடிச்ச சம் கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம சைன் A+B அந்த சம் வந்து என்ன பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 45ல் பி கொஸ்டினே என்ன பண்ணக்கூடாதுன்னா இப்படி ஆரம்பிக்கக்கூடாது. எங்கள் பேஜ் கீழே நம்ம ஆரம்பிக்கக்கூடாது. அது எப்பயுமே என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தயவுசெய்து ஒரு ஃப்ரெஷ் பேஜில் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது ரொம்பவே வசதியாக இருக்கும். சரியா, அதனால் பார்த்துங்க. சூப்பராக என்ன பண்ணியிருக்காருன்னு சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. எப்பயுமே வந்து எந்த நாளுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி அச்சலாக வந்து நம்ம வந்து டயக்ராம் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. ரஃப் டயக்ராம் நீங்கள் வரைஞ்சாவே போதுமானது. கண்டிப்பாக 9th சாப்டர்லேருந்து பவுண்டட் ஏரியாவிலேருந்து ஒரு சம் நமக்கு வந்து கண்டிப்பாக கேட்க தான் போகிறாங்க. பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.